ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை கீழடியினுடைய ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் சமர்ப்பித்த ஆய்வறிக்கையில் மீண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு அறிக்கை அனுப்பி உங்களது அறிக்கையில் போதிய நம்பகத்தன்மை இல்லாததால் இன்னும் அதை திருத்தி அனுப்பும்படி கேட்டு அவர்களுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறது. இது என்னன்னா முதல்ல கீழடி அகழாய்வை கைவிட்டார்கள். அதற்கு பிறகு அறிக்கையை எழுத விடாமல் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்தார்கள். அதை மீறி ஆய்வறிக்கை எழுதப்பட்ட பின்பு அதை வெளியிடாமல் நிறுத்தி வைத்தார்கள். அதை மீறி நாடாளுமன்றத்திலே பிரச்சனை எழுப்பி நாடாளுமன்றத்தின் மூலம் வெளியிட வைத்துவிட முடியும் என்ற முயற்சி நடக்கிற பொழுது 27ஆம் தேதி கூட்டத்துக்கு முன்பு இப்பொழுது போதுமான நம்பகத்தன்மை இல்லை என்று திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் என்ன மறைக்க நினைத்தாலும் மறைக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் வெளிப்பட்டு விட்ட வரலாற்று உண்மைகள் மீண்டும் மீண்டும் வெளிச்சப்படுமே தவிர அது தனக்குள் மறைந்து கொள்ளாது. இந்த உண்மையை பாஜக உணர வேண்டும். தமிழ்நாடு தொல்லியல் துறை இதை கையில் எடுத்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிறது 10வது அகழாராய்ச்சி. அப்போ 1-2 அறிக்கை என்ன வரல, 3வது அறிக்கையில் இன்னும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு கிட்டத்தட்ட இழுத்து மூட மாதிரி தான் அந்த இருந்தது நேர்காணல். அப்போ அதுக்கு பின்னால் 4, 5, 6, 7, 8, 9, 10ன்னு இத்தனை நடந்து அதுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான தடயங்கள் கிடைச்சிருக்குன்னா எது உண்மை எது பொய்? அப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் கோடிட்டு காமிச்சதான உண்மை உறங்கவேதே இல்லை. உண்மை எப்பயுமே விழித்திருக்கும். அப்போ இல்லைன்னா நம்ம உட்காந்து இப்போ பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. கீழடி குறித்த அந்த அகழ்வாராய்ச்சியுடைய அறிக்கையை ஒன்றிய தொல்லியல் துறைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அனுப்பி வைக்க அதை சில திருத்தங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. எதற்காக இந்த அறிக்கையை திருப்பி அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகளை வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழர்களுடைய வரலாற்றை மறைக்கக்கூடிய முயற்சி இது அப்படின்னு சொல்லி கண்டன குரல்கள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த கீழடி ஆய்வறிக்கை என்ன சொல்லுது, அதை ஏன் மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் இந்த நேரத்தில் நம்ம எழுந்து நிற்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் மனுஷியபுத்திரன், அதே போல் பேராசிரியர் வி அரசு, விமர்சகர் எம் குமார், இவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எம்பி ரவிக்குமார், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசன், இவர்களோடு சிறப்பு விருந்தினராக மதுரையுடைய எம்பி சு வெங்கடேசனும் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. சு வெங்கடேசன்கிட்ட இந்த விவகாரம் தொடர்பாக முதல்ல கேட்டுட்டு அப்புறம் விவாதத்துக்குள்ளே போகலாம். சு வெங்கடேசன் சார், இப்போ இந்த கீழடி தொடர்பாக தொடர்ந்து எழுதிட்டு பேசிகிட்டு இருக்கிறவர் நீங்கள். இப்போ நான் கேட்குறதுங்கிறது, இந்த அறிக்கை, இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனோட அறிக்கையை திருப்பி அனுப்புனதுக்கு என்ன காரணம், என்ன திருத்தத்தை கேட்குறாங்க? அவங்க என்ன திருத்தத்தை கேட்குறாங்க அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். அவங்க இந்த அறிக்கையினுடைய சான்றாதாரத்தை இன்னும் வலிமைப்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறதா தெரியுது. அது எந்த நேரத்தில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றதா ரொம்ப முக்கியமானது. அதாவது இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி நிரலை நாம் பார்க்கணும். குறிப்பாக 2014-15ஆம் ஆண்டு கீழடியினுடைய அகழாய்வை ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை அகழாய்வு பிரிவு மேற்கொண்டது. அந்த அகழாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவங்க இந்த அகழாய்வை மேற்கொண்டு அந்த அகழாய்விலே கிடைக்கப்பெற்ற உண்மை என்பது ஒன்றிய அரசினுடைய அரசியலுக்கு ஓப்பானதாக ஏற்பானதாக இல்லை என்பதால் உடனடியாக அந்த அகழாய்வை கைவிடும்படி அவர்கள் கோரினார்கள். அதற்கு எதிராக நாமெல்லாம் ஒரு பெரிய குரல் கொடுத்ததுனால தான் சரின்னு சொல்லிட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணனை மற்றும் அசாமுக்கு இடமாற்றம் செய்துவிட்டு ஸ்ரீராம் என்று ஒருவரை அகழாய்வு அதிகாரியாக நியமித்தார்கள். அவர் வெறும் 8 குழிகளை மட்டும் தோண்டிவிட்டு இங்கே போதுமான சான்றாதாரங்கள் கிடைக்காததால் நாங்கள் அகழாய்வை கைவிடுகிறோம் என்று அறிக்கையை கொடுத்துவிட்டு அகழாய்வை கைவிட்டுவிட்டு ஒன்றிய தொல்லியல் துறை வெளியேறிவிட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு வரை 10 ஆண்டுகள் தமிழக அரசு அகழாய்வை மேற்கொள்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான தடயங்களும் சான்றுகளும் கிடைக்கிறது. அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை வேண்டுமென்றே அப்படி ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாகிறது என்பது முதல் விஷயம். ரெண்டாவது அகழாய்வு அமர்நாத் ராமகிருஷ்ணன் இடமாற்றம் செய்யப்பட்ட பிறகு அவர் செய்த அந்த 2 ஆண்டு கால அகழாய்வினுடைய அறிக்கையை அவர்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் அதற்கான சூழலுக்கு எதிராகவே அந்த துறை முழுமையாக செயல்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தான், ஏனென்றால் அவர் அகழாய்விலே கண்டுபிடித்த பொருட்கள் எல்லாம்
தொல்லியல் துறையினுடைய பெங்களூர் டிவிஷனில் மைசூரில் இருந்தது. அவர் அசாமில் இடமாற்றம் செய்யப்பட்டார். தான் கண்டுபிடித்த பொருளோடு இணைந்து தான் ஒரு ஆய்வை செய்ய முடியும், ஆய்வினுடைய முடிவை எழுத முடியும். எனவே அதற்காக நீதிமன்றம் வரை அவர் செல்ல வேண்டியிருந்தது. நீதிமன்றம் பல உத்தரவுகளை பிறப்பித்த பின்னணியில் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இறுதியாக அந்த அறிக்கையை எழுதி முடித்தார். அந்த அறிக்கையை 2023 ஆண்டு எழுதி முடித்த பின்னணியில் தொல்லியல் துறை ஒரு ஆய்வாளர் அறிக்கையை எழுதி முடித்த பிறகு அதை வெளியிடுவது மட்டும்தான் தொல்லியல் துறையினுடைய ஒரே வேலை. ஏனென்றால் அந்த ஆய்வை நடத்தியது தொல்லியல் துறை, தொல்லியல் துறையின் சார்பில் நடத்தியது அமர்நாத் ராமகிருஷ்ணன். இது ஒன்றும் பல்கலைக்கழக ஆய்வல்ல, வேறொருவர் பார்வையிட்டு அதெல்லாம் திருத்துவதற்கு. அகழாய்வுத்துறை தன்னுடைய துறையின் சார்பாக ஆய்வு மேற்கொண்டு கொடுக்கப்பட்ட அறிக்கையை வெளியிடவில்லை. எனவே நாங்கள் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பினோம். நானே ஒன்றிய அமைச்சர் அவரை நேரில் பார்த்து கேட்டேன், எப்பொழுதுதான் வெளியிடுவீர்கள் என்று. நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டது, கீழடி அகழாய்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும் என்று. தொல்லியல் துறை இன்னொரு 9 மாத காலத்தில் நாங்கள் வெளியிடுவோம் என்று சொன்னார்கள். சொல்லி பல மாதம் ஆயிடுச்சு. இறுதியாக நாடாளுமன்றத்தில் நாங்கள் எல்லாம் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் விரைவில் ஆய்வு முடிவுகளை வெளியிடுவோம் என்று உறுதி கொடுத்தார். அவர் உறுதி கொடுத்த பின்னாலும் ஏறக்குறைய இப்பொழுது 1 வருடமாக போகிறது. இப்பொழுது வரை அகழாய்வினுடைய முடிவுகள் வெளியிடப்படவில்லை. இந்த பின்னணியில் தான் வருகிற 27ஆம் தேதி ஒன்றிய அரசினுடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுதிமொழி குழு அஷூரன்ஸ் கமிட்டி 27லிருந்து 29ஆம் தேதி வரை ஊட்டியிலே கூட இருக்கிறது. அப்படி அங்கே கூட இருக்கிற உறுதிமொழி குழு, நாடாளுமன்ற உறுதிமொழி குழுவில் தொல்லியல் துறையினுடைய அதிகாரி உட்கார்ந்து பதில் சொல்ல வேண்டும். அரசு ஆய்வறிக்கையை வெளியிடுகிறோம், உடனடியாக வெளியிடுகிறோம் என்று உறுதிமொழி அளித்த பின்பும் நீங்கள் ஏன் வெளியிடவில்லை என்ற கேள்வியை எழுப்புவதற்கு நாங்கள் எல்லாம் அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கிறோம். இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு 27ஆம் தேதி ஒன்றிய அரசினுடைய உறுதிமொழி குழு, நாடாளுமன்ற உறுதிமொழி குழு கூடுவத பின்னணியில் 2 நாட்களுக்கு முன்பு அந்த அறிக்கையில் இன்னும் போதுமான ஆதாரங்களோடு தரவுகளோடு இந்த அறிக்கை செழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்று திரு அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு அவர்கள் திருப்பி கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் அறிகின்றோம். இது போதுமான சார், ஒரே ஒரு கேள்வி, போதுமான இல்ல அவங்க கேட்கிற போதுமான ஆதாரங்கள் இன்னும் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் இதுல கூடுதலான தகவலை சேர்த்தி கொடுங்க அப்படிங்கிறது நிஜமாவே அதுல அந்த தகவல்கள் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா, இல்லை இதுல வேற ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படி எடுத்துக்கணுமா? இல்லை, இப்படி முதல்ல இப்படி ஒருவருடைய ஆய்வின் மீது நம்ம விமர்சனம் பண்ணலாம், ஆய்வினுடைய சரி தப்ப பேசலாம். ஆனால் ஆய்வை திருத்தி அனுப்புன்னு சொல்லுவதற்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இது ஒரு பல்கலைக்கழக ஆய்வு அல்ல, தனது துறை நடத்தியிருக்கிற ஆய்வு. தொல்லியல் துறையின் சார்பில் தொல்லியல் அகழாய்வு பிரிவினுடைய தலைவர் நடத்தி இருக்கிற ஆய்வு. தனது துறையின் ஆய்வுக்கு எதிராக தனது அரசு இவ்வளவு போராடுவது அநேகமாக உலகத்தில் எங்கேயே தான் இருக்கும். ஒன்றிய அரசின் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு, அதனுடைய ஆய்வின் முடிவுக்கு எதிராக 8 ஆண்டுகள் ஒன்றிய அரசு இடைவிடாது போராடுது. அந்த ஆய்வுக்கு தொல்லியல் துறை ஒன்றிய அரசு செய்திருக்கிற செலவு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி தாங்க. 2 ஆண்டு, முதல் ஆண்டு 45 லட்ச ரூபா, அடுத்த ஆண்டு 52 லட்ச ரூபா, இவ்வளோதான். வெறும் 1.5 கோடிக்கு செலவு செய்து நடத்திய ஆய்வுக்கு எதிராக 8 ஆண்டுகள் இடைவிடாமல் பல கோடி ரூபாய் செலவழித்து ஒன்றிய அரசு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஆய்வின் முடிவை வெளிவரக்கூடாது என்று. ஏனென்றால் நீங்கள் சொன்ன போல முதலே திருத்தம் தேவைப்பட்டிருந்தா 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம், நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கலாம், நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாமல் இப்போ கடைசி நேரத்தில் உறுதிமொழி குழுவுக்கு முன்னால் போய் உட்கார வேண்டிய கடைசி நேரத்தில் இவர்கள் இப்படி சொல்வதற்கு காரணம் வெளிப்படையானதான். முதல்ல இருந்தே இவருடைய நோக்கம் ஒன்றாக தான் இருந்தது, கீழடியினுடைய அகழாய்வை கைவிடணும், அதை தாண்டி அகழாய்வு நடத்துகிற இயக்குநரை மாற்றணும், அதுக்கு பிறகு ஆய்வை எழுத விடாமல் செய்வதற்கு என்ன வேலையோ செய்தார்கள். அதற்கு பிறகு அதையும் தாண்டி ஆய்வு எழுதி சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அது வெளியிடக்கூடாதுன்றதுக்காக எதெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்தார்கள். அதையும் கடந்து நாடாளுமன்றத்தினுடைய சில விதிகளின் அடிப்படையில் சில முயற்சி செய்து இன்றைக்கு நாடாளுமன்ற விதிகளின் மூலமாக இதை வெளிக்கொண்டு வர முடியும் என்று முயற்சி செய்கிற பொழுது இந்த கடைசி நிமிடம் வரை இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், கீழடியினுடைய உண்மை என்பது பாஜகவினுடைய இந்துத்துவா கோட்பாடு சொல்லுகிற அவர்களுடைய அரசியல் நேரேஷனுக்கு, அவர்களுடைய அரசியல் வழியாக அவர்கள் இந்தியாவினுடைய பண்பாடு என்பது வேத பண்பாடு தான், இங்கே இருந்தது வேத நாகரீகம் தான் என்ற கருத்துக்கு நேர் எதிரானது கீழடியினுடைய கருத்து. வேத காலத்திற்கு முன்பே இங்கு ஒரு செழித்த நாகரீகம், செழிப்புற்ற நாகரீகம் இருந்தது, தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் வைகைக்கரையில் இருந்தது என்ற வரலாற்று உண்மையை ஏற்க மறுப்பதனுடைய விளைவாகத்தான் இவ்வளவையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இதில் அடுத்த கட்டமாக என்ன செய்ய முடியும்?
அதாவது வந்து இப்போ வந்து கடைசியாக அஷூரன்ஸ் கமிட்டி உறுதிமொழி குழுவுக்கு முன்னால் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் இப்போ வந்து தொல்லியல் துறை வந்து ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு இந்த பதில் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இதே பதிலை தான் வந்து அவங்க வந்து உறுதிமொழி குழுவுக்கு முன்னால் கொடுக்க போகிறாங்க. ஏனென்றால் ஏன் வெளியிடவில்லை என்ற கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் வெளியிடப்படும், விரைவில் வெளியிடுவோம் என்ற அமைச்சர் சொன்ன உறுதிமொழி ஏன் நிறைவேற்றப்படவில்லை என்ற கேள்விக்கு அவர்கள் ஒரு பதிலை சொல்லப் போகிறார்கள். இதோடு இது முடியப் போவதில்லை. அடுத்தும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கப் போகிறது, நடக்கப் போகிறது. தொல்லியல் துறை சார்ந்த விஷயங்கள் விவாதத்துக்கு வரப்போகிறது. நாங்கள் விடப்போவதில்லை. அதாவது 8 ஆண்டுகள் இவர்கள் நடத்திய எல்லாவற்றையும் கடந்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இப்பொழுதும் ஒன்றிய தொல்லியல் துறை செய்கிற மிகப்பெரிய தவறு, இதை ஏற்க முடியாது. நாடாளுமன்றத்தில் இது உள்பட அடுத்து மீண்டும் நாங்கள் எங்களுடைய உரிமை பிரச்சனையை எழுப்புவோம். ரைட், உங்களுடைய பங்கேற்புக்கு நன்றி வெங்கடேசன். நான் புரட்சி கவிதாசன்கிட்ட கேட்கணும். வெங்கடேசன் வந்து நியாயமான பல கேள்விகளை முன் வச்சார். இது வந்து நீங்கள் வேத நாகரிகத்தை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது தான் இவங்க வெங்கடேசன் உட்பட ஆய்வாளர்கள் எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ இதில் திருத்தம் கேட்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு புரட்சி கவிதாசன்? வணக்கம். அதாவது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்களுடைய கருத்து எப்படி மத்திய அரசினுடைய கருத்தை இந்துத்துவா கருத்தாக, சனாதன கருத்தாக, வர்ணாசிரம கருத்தாக பார்க்கிறார்களோ அதை போலவே மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவருடைய கருத்தை நான் ஒரு இடதுசாரி கருத்தாக, இந்திய கருத்தியலுக்கு எதிரான கருத்தாக, இந்திய சனாதனத்திற்கு எதிரான கருத்தாக, இந்திய பண்பாட்டுக்கு, கலாச்சாரத்திற்கு, வரலாற்றுக்கு எதிரான கருத்தாக, மேலை நாட்டு சிந்தனையினுடைய அதாவது வாந்தியாக நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய செங்கோலை பொறுத்து ஒரு தமிழனாக பெருமைப்படாமல் அல்லது திராவிடனாக பெருமைப்படாமல், செங்கோல் கதைக்கு சார், செங்கோல் கதை தனியா பேசிக்கலாம். இப்ப இதுக்கு வாங்க, கீழடிக்கு வாங்க. கீழடியில ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்தாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன். இப்போ அத வந்து நீங்க வந்து அதுல திருத்தம் சொல்லி கேட்கறதுக்கான காரணம் என்ன? அதுக்கு வாங்க. நான் சொல்லிடுறேங்க. அதாவது எப்படி செங்கோல் வந்துட்டு அசிங்கத்தின் அடையாளம் அப்படின்னு அவர் சொன்னாரோ அன்னைக்கே அவருடைய நம்பகத்தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் சு வெங்கடேசனோட நம்பகத்தன்மையை பத்தி நான் பேசுறதுக்கு நாம அதை விவாதிக்க நாம இங்க கூடல. இப்ப நாம கேட்டது அப்படிங்கிறது கீழடியை பத்தி பேசுறோம். அதுக்கு வாங்க சார். அது இப்போங்க, அதாவது இதுவரைக்கும் 1904 இந்தியாவில் வந்து தொல்லியலுடைய பொற்காலம் துவங்குது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் 1904, 1903 அதில் தான் ஆரம்பிக்குது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது பெருமை. அதில் ஜான் எச் மார்சல் அவர் தான் தொல்லியலுடைய, இந்திய தொல்லியலின் தந்தை, அவர் தான் துவக்கி வைக்கிறார். 1920 தான் சிந்து நாகரிகமே, சிந்து சமவெளி நாகரிகமே, மொஹஞ்சதாரோ ஹரப்பாவே அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்படுகிறது. 1920 வரைக்கும் இந்தியாவின் வரலாறு என்பது வேறு. 1920 ஹரப்பா மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்தியாவுடைய வரலாறு என்பது வேறு. இதுதான் யதார்த்தம். ஆனால் அதற்கு முன்பாக 1904 இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி துவங்கிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 1935 ஜெயன் தீட்சித் 1935 தமிழகத்தை பற்றிய அகழ்வாய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேமையானால் இந்தியாவின் வரலாறு திசை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ இதெல்லாம் இந்த பின்னணியில் பாருங்க. அதனால மொஹஞ்சதாரோ ஹரப்பா கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் கால் வைத்து விட்டது இந்திய தொல்லியல் துறை. வில்லியம்ஸ் கால் வைத்து விட்டார், மார்சல் கால் வைத்து விட்டார். அதனால தான் அரிக்கமேடு, சிவகலை, கொடுமணல், வெங்கமேடு, அது மாதிரி மாங்காடு, கொற்கை, காவிரி பூம்பட்டினம், புதுக்கோட்டை வல்லத்ரா கோட்டை, பொற்பனை கோட்டை, அது மாதிரி சிவகலை, இது ஆதிச்சநல்லூர், இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் 70 விழுக்காடு கல்வெட்டு தமிழகத்திலே இருக்கிறது என்பது எப்படி பெருமையோ, அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய தொல்பொருள்களில் 70 விழுக்காடு தமிழகத்திலே இருக்கிறது என்பது இன்னும் பெருமை. அந்த தொல்பொருட்கள் மனுமெண்ட்ஸ் வாங்கல்ல, அதில் இங்கே கீழடியில் 20,000 பொருட்கள் கிடைச்சிருக்குங்க. இந்த 10 ஆண்டு அகழ்வாய் 10 கட்ட அகழ்வாயில்
20,000 பொருட்கள் கிடைத்திருக்கிறது. மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் 982 பக்க அறிக்கை கொடுத்திருக்கிறார். 982 பக்க அறிக்கையும் அவங்க வரிக்கு வரி வாசித்து உற்று நோக்கி கூடுதல் ஆதாரத்தை சமர்ப்பிக்க கேட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அடிஷ்னலாக ஆத்தென்டிகேட்டட், இன்னும் பர்டிகுலராக சொல்கிறேன், அவருடைய தொல்பொருட்களில் 16 முதல் 20 வரை இருக்கக்கூடிய தொல்பொருட்களில் அதனுடைய கார்பன் டேட்டா முறையில் அல்லது இன்னொன்று சொல்லுவாங்க அந்த கதிரியக்க முறையில், அந்த முறையில் இப்படி அதோடைய வயதை நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த கால நிர்ணயம் பொறுத்து கூடுதல் உறுதியான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு. இது என்னன்னா எரிகிற விளக்க தூண்டி விடுறது மாதிரி தான், விளக்க அணைக்கிறது இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு மேலே அறிக்கை கொடுக்காம இருந்து முத்தலாங்குறிச்சி காமராஜ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தொல்லியல் துறை சொல்லி எரிகிற விளக்க தூண்டி விடுது பாஜக அரசு தவிர எரிகிற கொள்ளையில எண்ணெய் ஊத்தல அப்படின்றீங்க. ரைட், வரேன், பேசலாம், தொடர்ந்து பேசலாம். அரசு சார், இதை எப்படி பார்க்குறீங்க? புரட்சி கவிதாசனோட கருத்தை. இந்த கருத்தை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், அவருக்கு இந்தியாவினுடைய வரலாறு இந்திய வரலாறுன்னு பேசுகிறார். அடிப்படையில் இந்திய வரலாறுன்னு ஒன்று கிடையாது. இந்தியா என்பது பல்வேறு பண்பாடுகளை கொண்ட வெவ்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் தென்னிந்திய பகுதி என்பது தனித்த தேசிய இனத்தையும் வரலாற்றையும் கொண்டது. ஆகையினால் இந்த வரலாறு பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் இந்திய வரலாறு என்ற சொற்றொடர் ஒரு மாயையானது, பொய்யானது. மாறாக தென்னிந்திய வரலாறு என்ன, வட இந்திய வரலாறு என்ன என்றுதான் பிரித்து பேச வேண்டும். அது தொல்பொருள் ஆய்வுகளின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது இந்த செய்திக்கு வருவோம். இப்பொழுது நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த அறிக்கையை ஜனவரி மாதம் 23 கொடுத்த அறிக்கையை ஏறக்குறைய ஒரு என்ன சொல்வது, ஒரு 5, 23, 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் படித்திருக்கிறார்கள், ரொம்ப தீவிரமாக படித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு நெருக்கடியை நம்முடைய நண்பர் வெங்கடேசன் சொன்னதைப் போல உருவானதின் அடிப்படையில் ஏதோ ஒரு திருப்பி கொடுக்கிற ஒரு வழக்கமான அரசியல் செயல்பாட்டில் தான் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற அந்த என்னென்னு சொல்கிறாங்க, மோர் அக்யூரேட், அப்புறம் காங்கிரீட் ஜஸ்டிஃபிகேஷன், இப்படியான வார்த்தைகள் எல்லாம் ஒரு சொல் விளையாட்டுக்கள். என்ன மோர் அக்யூரேட், என்ன மோர் ஜஸ்டிஃபிகேஷன், 1 2 3 4ன்னு அதில் எழுதி கொடுக்கணும். வெறுமனே இந்த வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குது. இதில் நாம் இந்த இந்திய தொல்லியல் துறை இப்படி நடந்து கொள்வது பற்றி நாம் மேலோட்டமாக இந்த நடவடிக்கைகளை எல்லாம் பற்றி பேசுவதில் ஒன்றும் பொருள் இல்லை. அதில் ஒரு அடிப்படை இருக்கிறது. என்ன அடிப்படைன்னு சொன்னால், இந்த கீழடி அகழ்வாய்வு அப்படின்னு சொன்னால் அது ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு நகர பண்பாட்டை கொண்ட அகழ்வாய்வு என்று கண்டுபிடித்திருக்கிறாங்க. இந்த நகர பண்பாடு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த செங்கல், அது பல்வேறு தரவுகள், இதை வைத்துக்கொண்டு இதுவரை இந்திய அகழ்வாய்வு முறையில் தென்னிந்திய பகுதியில் நகர பண்பாடுக்கான தரவுகள் மிக அதிகமாக கிடைக்கவில்லை என்ற ஒரு கோட்பாடு இருந்தது. இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய இந்த கீழடி ஆய்வு அந்த தென்னிந்தியாவில் மிகச்சிறந்த நகர நாகரிகம் இருந்தது என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. அது எந்த அளவிற்கு என்று சொன்னால், நம்முடைய சிந்து சமவெளியில் மொஹஞ்சதாரோ ஹரப்பா பின்புலத்தில் கிடைத்த அளவிற்கான ஒரு நகர நாகரிகத்தை கொண்ட பகுதியாக தென்னிந்திய பகுதி, வைகை பகுதி, மதுரையை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி, நம்முடைய செவ்விலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் இலக்கியங்களில் பேசக்கூடிய செய்திகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை அந்த அமர்நாத்தினுடைய அந்த ஆய்வு உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதை இந்திய தொல்லியல் துறையினர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. உங்களுடைய அகழ்வாய்வுகள் எல்லாம் வெறுமனே இந்த தொல் பழங்காலம் குறித்த, அதாவது இந்த முதுமக்கள் தாழி அல்லது இப்படியான தன்மைகளை கொண்டது தானே ஒழிய ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நகர நாகரிகம் உங்கள் பகுதியில் இல்லை என்று இதுவரை பேசிக்கொண்டிருந்ததை கீழடி தலகுப்பற மாற்றுகிறது.
இதே விஷயங்கள் ஆதிச்சநல்லூரிலும் கிடைத்தது. அந்த ஆதிச்சநல்லூரில் கிடைத்து அகழ்வாய்வு செய்த அந்த சத்தியமூர்த்தியினுடைய அறிக்கையை எவ்வளவு ஆண்டுகளாச்சு, 2005 அதை செஞ்சாங்க. இன்றைக்கி 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அந்த அறிக்கையையும் இந்த இந்தியல் தொல்லியல் துறை இதுவரை வெளியிடவில்லை. ஏன் வெளியிடவில்லை? இந்த வரலாற்று பின்புலத்தில் இந்த வரலாற்று உண்மையை மறைப்பதற்காகத்தான், அது நிலைபேறு பெற்றுவிடும் என்பதற்காகத்தான் இந்த அறிக்கையை அவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, கீழடி அகழ்வாய்வில் ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அதில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு 20,000 தரவுகள் என்று சொல்லுகிறார்கள். அதில் அமர்நாத் காலங்களில் ஒரு 5000க்கு மேற்பட்ட தரவுகளை வைத்து முறையான தொல்லியல் ஆய்வுகள், இவர்கள் சொல்கிற இந்த கார்பன் டேட்டிங், இந்த விஷயங்களில் எல்லாவற்றையும் வைத்து செய்கிற பொழுது ஒரு உண்மையை கண்டுபிடித்தார்கள். அந்த உண்மை என்னவென்று சொன்னால், இந்த தென்னிந்திய செவ்வியல் மரபு சார்ந்த மரபு என்பது இயற்கை வழிபாட்டை முதன்மைப்படுத்திய மரபு. இந்த மரபில் கடவுள் என்று புராண பின்புலத்தில் வடநாட்டில் பேசப்படுகிற செய்திகள் இல்லாத மரபு. இங்கு புராணிய மரபு சார்ந்த சடங்குகள் என்பவை இல்லை. இதில் கிடைத்த அகழ்வாய்வில் ஒரே ஒரு தரவு கூட இவர்கள் பேசுகிற இந்த கடவுள், இவர்கள் பேசுகிற வேதகால மரபு, இவர்கள் பேசுகிற ராமாயணம் மகாபாரதம் இவற்றில் பேசுகிற செய்திகள், இப்படியான எந்த தரவுகளும் இல்லாத ஒரு தனித்த தென்னிந்திய, அதாவது நம்முடைய சங்க இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்விலக்கிய மரபுகளிலே பேசப்படுகிற இயற்கையை வழிபடுகிற ஒரு மரபுசான் தென்னிந்திய வாழ்க்கை மரபு என்பதை கீழடி நமக்கு சொல்கிறது. இதை இந்த வட இந்திய தொல்லியல் துறை, இந்திய தொல்லியல் துறை என்று சொல்வதை விட அவர் வட இந்திய தொல்லியல் துறை என்று சொல்லலாம், அந்த துறை ஒத்துக்கொள்ளாது. ஏனென்று சொன்னால், அவருடைய தொல்லியல் ஆய்வுகளில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஜடாயு பறந்து போன பொழுது எந்த இடத்தில் அந்த ரெக்கையை வெட்டினார்கள், அந்த ரெக்கை எங்கே விழுந்தது, அது இன்னும் இருக்கிறதா என்று தொல்லியலில் ஆய்வு செய்கிறார்கள். அதைப்போல ராமன் கடலில் கட்டிய அந்த பாலம் எங்கே இருக்கிறது என்பதை தேடுகிறார்கள். சீதை எந்த இடத்தில் நடந்து போனால் என்பதை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். வட இந்திய தொல்லியல் துறை முழுக்க 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 ஒரு புராணிய, எந்த அறிவியல் பூர்வமான மரபுகள் இல்லாமல் ஆய்வு செய்து கொண்டிருப்பதற்கு நேர் எதிரான மரபை கொண்டது தென்னிந்திய தமிழக தொல்லியல் துறை. மனித வாழ்க்கையினுடைய பல்வேறு அந்த பரிணாம வளர்ச்சி கட்டங்களை அடிப்படையாக கொண்டது. இதையும் இந்திய தொல்லியல் துறை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பேசலாம், தொடர்ந்து பேசலாம். சார் ரவிக்குமார் சார், உங்ககிட்ட தான். இப்போ அரசு சார் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது இந்திய தொல்லியல் துறையோட நடவடிக்கையை பற்றி அவர் குறிப்பிட்டார். இப்போ இந்த ஆய்வறிக்கை, கீழடி ஆய்வறிக்கையை திருப்பி அனுப்பினது அப்படிங்கிறது இது அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த விஷயமா நாம் எடுத்துக்கலாமா, இல்லை பின்னணியில் பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அரசியல் ரீதியாக பார்க்கணுமா? பாஜக இருக்கிறது என்று சொல்வதை விட ஒன்றிய அரசு இதுக்கு பின்னால் இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிறது நம்ம ஒரு பரந்த அளவில் வைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இது ஒன்றிய அரசு பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிற ஒரு பண்பாட்டுக்கும் தமிழ்நாடு பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பண்பாட்டுக்கும் இடையிலான ஒரு பண்பாட்டு யுத்தமாக இது மாற்றப்பட்டு வருகிறது. இப்போ ஏன் இந்த கடிதம் அனுப்பப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எல்லாம் சொன்னீங்க. வெங்கடேசன் அவர்களும் இதை பார்லிமெண்ட்டில் எப்படி எழுப்பணுங்கிறதெல்லாம் சொன்னார். கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் எழுப்பிய ஒரு கேள்விக்கு மக்களவையில் பதில் சொன்னாங்க இந்த அறிக்கை தொடர்பாக. அதில் என்ன எழுத்துப்பூர்வமான பதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை நாங்கள் நிறையா பொருட்கள் கிடச்சிருக்கு, அதெல்லாம் பல்வேறு ஆய்வகங்களுக்கு அனுப்பியிருக்கோம், அதெல்லாம் ரிப்போர்ட் வரணும். அது மட்டும் இல்லை, இந்த ரிப்போர்ட் 15-16 பண்ண அந்த எக்ஸ்கவேஷன்ஸ் ரிப்போர்ட்டு 23 தான் சப்மிட் பண்ணப்பட்டது. அதை நாங்கள் விரிவாக ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு, அதனால் கொஞ்சம் காலதாமதமாகிறது என்று சொல்லியிருந்தாங்க. நான் கடந்த 20/3/2025 அன்று அமைச்சரை சந்தித்து ஒரு கடிதம் இது தொடர்பாக அளித்தேன். அதில் என்ன கேட்டிருந்தேன்னா, மதுரை பெஞ்ச், சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை பெஞ்ச் 2024 பிப்ரவரி மாதத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. கீழடி ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் உடனே ஏன் பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, ஒன்றிய அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார், நாங்கள் விரைவில் பப்ளிஷ் பண்ணுறோன்னு சொன்னப்போ 9 மாத காலம் அவகாசம் அவங்க கொடுத்துருந்தாங்க. அது 9 மாதத்துக்குள் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணணும்னு.
அந்த கால வரம்பு வந்து 2024 நவம்பரோட முடிஞ்சிடுச்சு, ஏன் இன்னமும் பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னு நான் அமைச்சர்கிட்ட கடிதம் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் 24/3/2025 அன்று இதை வந்து மக்களவையில் விதி எண் 377 கீழ் நான் வந்து இதை எழுப்பினேன். இந்த விதி எண் 377 கீழ் ஒரு பிரச்சனையை எழுப்பினால் அதற்கு வந்து அரசு எழுத்துப்பூர்வமாக அதுக்கு ரிப்ளை பண்ணியாகணும். அது வந்து அது கட்டாயம். நீங்கள் பேசுனா பதில் சொல்லாமல் இருக்கலாம், எழுத்துப்பூர்வமாக கேள்வி கேட்டது கூட ஏதாவது ஒன்று பதில் சொல்லிவிட்டு அது மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த 377 அப்படின்ற அந்த விதியின் கீழ் எழுப்பினால் அதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எனவே அதன் விளைவாகத்தான் இப்பொழுது இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. ஒரு வேளை அப்படி இருக்கலாம். இப்போ வந்து நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது, சென்னை உயர்நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு இந்த தொல்லியல் துறைக்கு உத்தரவிட்டு இருக்கிறது, நீங்கள் 9 மாதத்துக்குள்ளே ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த கால வரையறைப்போ இல்லைன்னா கண்டெம்ட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். கண்டெம்ட்டு மூவ் பண்ணால் அவங்க வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ இந்த நிலையில் தான் இப்படி வந்து இதை காலம் தாழ்த்துவதற்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் வந்து அவங்க சொல்கிற காரணம் வந்து, நீங்கள் வந்து அந்த 3 இதை வந்து நாமன்கிளேச்சரை வந்து தெளிவாக சொல்லணும். அவருக்கு அமர்நாத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடிதத்தில் அந்த 3 கட்டமாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அதுக்கான சரியான சொற்களை நீங்கள் பயன்படுத்தணும். அப்புறம் இது வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு அளவுக்கு தான் அந்த காலம் இருக்குங்கிற மாதிரி மற்ற விஷயங்கள்லேருந்து இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து முன்ன சொல்கிறீங்க, அதனால் அதை வந்து நீங்கள் சரி செய்து இந்த ரிப்போர்ட்டை ரீசப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த 3ஆம் நூற்றாண்டுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப காலமாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. அதாவது அசோகருடைய எழுத்து பொறிப்புகள் அதனுடைய காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று வரலாற்றறிஞர்கள் வந்து ஒரு கால கணிப்பு செய்திருக்காங்க. அது அவருடைய காலத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் எழுத்து வந்தது அப்படிங்கிற ஒரு தியரியை நம்முடைய மரியாதைக்குரிய காலம் சென்ற ஐராவத மகாதேவன் அவர்கள் அழுத்தமாக தொடர்ந்து அதையே சொல்லிக்கிட்டு இருந்தார். நீங்கள் வந்து பொருந்தல்ல அப்போது வந்து நம்ம ராஜன் அவர்கள் கண்டுபிடித்து அந்த நெல்மணிகள் கொண்ட இது வந்து ஏஎம்ஸ் டேட்டிங் எடுத்து அவர் வந்து அதை கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போய் அதை ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக மெய்ப்பித்த போது கூட அதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன், இது 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இங்கே எழுத்து வந்திருக்கோம், அசோகன் பிராமிக்கு பிறகு தான் தமிழ் பிராமி அப்படி என்று அவர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார். இப்போ அவங்க எல்லாருமே என்னென்னா, தமிழுக்கு ஒரு தொன்மை, அதை விட முந்தைய வட இந்தியாவை விட முந்தைய தொன்மை தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் அங்கே இருக்கிற தொல்லியல் ஆய்வாளர்கள் மட்டுமல்ல, வரலாற்றறிஞர்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கிறவர்கள் பல பேர் அப்படியான ஒரு எண்ணத்தை வைத்திருந்தார்கள். அதனுடைய பின்புலம் என்ன என்பதை பற்றி நான் ஆழமாக போக விரும்பவில்லை. ஆனால் அதை வந்து தொடர்ந்து இப்போ வந்து ஏற்கனவே கொடுமணல்லையும் பொருந்தல்லையும் திரு ராஜன் அவர்கள் செய்த அந்த அகழ்வாய்வுகளுடைய ஆதாரங்கள் அதை உடைச்சிடுச்சு. ஆதிச்சநல்லூரில் செய்த ஆதாரங்களை அவங்க வெளியிடாமல் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிமு 1000க்கே போச்சு. அந்த இதையும் வந்து அவங்க வெளியிடாமல் அதே மாதிரி முடக்கினார்கள். அதற்கு பிறகு கீழடியில் செய்த இந்த ஆய்வுகள் வந்து இன்னும் தெளிவாக இன்றைக்கி அங்கே இருக்கிற அந்த காலம், அந்த எழுத்தின் காலத்தை வந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போகுது. அது மட்டுமல்ல, அந்த நகர நாகரீகம் அங்கே இருந்தது என்பதையும் இன்றைக்கு ஆதாரபூர்வமாக மெய்ப்பிக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழர்களுடைய இந்த ஆதாரபூர்வமான வரலாறு என்பது இன்றைக்கி இந்தியா என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டில் வேறு எந்த பகுதியில் வாழ்கிற மக்களினுடைய பண்பாட்டை விடவும் தொன்மை வாய்ந்ததாக இது மாறுது. இன்னும் சொல்லப்போனால் திலீப் சக்கரவர்த்தி மிக முக்கியமான ஒரு தொல்லியல் அறிஞர். அவரிடம் நான் வந்து 2010 நான் நேரடியாக ஒரு பேட்டி எடுத்தேன். அது தமிழ் இந்துவில் கூட பப்ளிஷ் பண்ணேன். அதில் அவர் சொன்னது என்னென்னா, ராஜன் பொருந்தலில் வந்து 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாரு. இப்போ அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கிறது. 5ஆம் நூற்றாண்டிலே இப்படி எழுத்து பொறிப்பு வந்திருக்கணும்னா இது ஒரு மெச்சூர்டான ஒரு கல்ச்சர் வந்து அதுக்கு முன்னையே இருந்திருக்கணும். அதுக்கு முன்னையே மொழி வந்து நல்ல மேம்பட்டு இருக்க வேண்டும். அது இன்னும் 7ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம இன்னும் கொண்டு போகலாம். எனவே இது வந்து இனிமே வந்து இந்திய வரலாறு என்று எழுதும்போது அதை தமிழ்நாட்டில் தொடங்கித்தான் எழுத வேண்டிய ஒரு நிலை இனிமேல் ஏற்படும் என்று அவர் 2010 திலீப் சக்கரவர்த்தி அவர் சொன்னார். அவர் வந்து இன்னும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து அந்த இது மாதிரியான நம்ம சொல்லுகிறோமே அந்த சமஸ்கிருத பண்பாடு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் தான்.
ஆனால் அவரே வந்து ஆதாரபூர்வமாக சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு இப்போ இது மட்டுமல்ல, சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பேசும்போது கூட அங்கே சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று ஒன்றிய நிதி அமைச்சர் அது தொடர்பான ஆய்வுக்காக ஒதுக்கும் போது நிதிநிலை அறிக்கை படிக்கும்போது நிதியமைச்சர் என்ன சொன்னார்னா, சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று அந்த நிதிநிலை அறிக்கையிலே படித்தார். இது மாதிரியான ஒரு தொடர்ச்சியான கற்பிதங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். சரஸ்வதி நாகரிகங்கிறது அதுபோல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே அகத்தியரை வச்சுக்கிட்டு இங்கே வந்து அகத்தியர் தான் தமிழை வந்து சொல்லி கொடுத்தார். அங்கேருந்து வட இந்தியாவில் வந்தார், அவர் சிவரால் அனுப்பப்பட்டார், சிவபெருமானால் அனுப்பப்பட்டார் என்கிற ஒரு கட்டுக்கதையை திரும்பவும் வந்து இப்போ தமிழுடைய தொன்மையை இவர்களால் வந்து மறுக்க முடியாது என்கிற நிலைமை இருக்கும்போது அதுக்கும் தமிழை சொல்லி கொடுத்தது, தமிழுக்கு இலக்கணம் வகுத்தது அகத்தியருங்கிறவர். அவர் இங்கே இருந்த வட இந்தியாவில் தான் அனுப்பப்பட்டார். பூமி வந்து பொருளை பார்த்தது, கொடைசாயை பார்த்தது, அதை சமப்படுத்துவதற்காக அவர் வந்து இங்கே வந்தார், பொதியமலையில் போய் இருந்தார். அவர் தான் வந்து தொல்காப்பியத்துக்கு முன்னே வந்து இலக்கணத்தை உருவாக்கியவர் என்று பல கட்டுக்கதைகளை அது தொடர்பான தொடர்ச்சியான கட்டுரைகளை இங்கே வந்து தமிழ் நாளேடுகள்லேயே பப்ளிஷ் பண்ணாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே அதெல்லாம் அந்த மாதிரியான கட்டுக்கதைகளை திரும்ப எழுத பார்த்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பண்பாட்டு யுத்தமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த முக்கியமான ஒரு பார்வை தான் இன்றைக்கு அறிவியல் துணையோடு தமிழ்நாடு நிலையில இருக்கு. தமிழ்நாட்டுடைய இது வந்து வெறும் கிளைம் கிடையாது, நம்ம சயின்டிபிக் ப்ரூஃபோட நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஆதாரங்களோட தான் போயிருக்கோம். அப்படி இருந்து இப்படியான ஒரு நிலை மனுஷன் உங்ககிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு 4 வரி குமார்கிட்ட கேட்டு வந்தார். குமார், இது வந்து நம்ம ரவிக்குமார் சார் சொன்னது போல இது வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது, இது வந்து ஒரு பண்பாட்டு யுத்தம் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, நம்முடைய மூளைக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் எல்லையே கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் எதை வேணாலும் எடுத்து பேசலாம். ஆனால் நான் ரெண்டு மூணு காரணங்களை சொல்கிறேன். கீழடி பகுதியில் தற்போது வரை சுமார் 4000க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதை பாஜக எதிர்க்கலை, யாரும் எதிர்க்க முடியாது. சரி, ஓகேவா? இவை சங்ககால நாகரிகத்தின் வளர்ச்சி, எழுத்து மரபு, தொழில்நுட்ப அறிவு ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றனங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. சரி, இப்ப எனக்கு அதெல்லாம் வேணாம். இருங்க, கீழடி அகலாய்வு தரத்தில் அமர்நாத்தோட ஆய்வறிக்கையை எதுக்காக திருத்த சொன்னாங்க? அதுக்கு நியாயமான கேள்விதான். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, சில பகுதியான தரவுகள் அரசியல் சூழலை விட அறிவியல் தரத்திற்கேற்ப இல்லை எனவும் கூறப்படுகிறது. ஒன்று, ஆதாரபூர்வம் மற்றும் கோட்பாடு விளக்கம் குறைவா இருக்கிறது. 2 பாயிண்ட். அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களின் கால கணிப்புகள், பின்புல விளக்கங்கள் போன்றவை மேம்பாடு செய்ய வேண்டும் என்பதே ASIயின் கோரிக்கை. அறிக்கையின் வடிவமைப்பு மற்றும் துல்லியம் ஒரு அரசாங்க ஆவணமாக வெளியிடப்படும் வகையில் அறிவியல் தரவுகள் தெளிவாகவும் சரியான வடிவமைப்புடன் இருக்க வேண்டும் என்பது அவசியம். ASI இத்தகைய சீர்மிகு அறிக்கைகள் சர்வதேச அளவில் மதிப்பிடப்படும் என்பதால் அதன் தரத்தில் மாற்றம் தேவைப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவுதான் அவங்க கோட் பண்ணியிருக்கிறது. சர்வதேச அளவில் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் கிளாரிட்டி இருக்கணும். வேற எதையும் அவங்க கொஸ்டின் பண்ணலை. அதை பண்ணி கொடுத்தாங்கன்னா துருவாயிடும், அவ்வளோதான். இதுக்கு நம்ம எங்கெல்லாம தேடி பிடிச்சி உலகம் பூரா சுற்றி வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா கண்டெல்லாம் போயிட்டு சுற்றி வந்து திரும்ப சன் அரங்கத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். வெங்கடேசன் அவர்கள் இப்போ இல்லை, அவர் நிகழ்ச்சியை பார்த்தா அவர் இருக்காரு, அவர் நிறைய இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. வேற பெருசா ஒன்றும் கேட்கல. எந்த கொஸ்டின் பண்ணல. வட இந்தியா, தென் இந்தியான்னு பிரிக்கல, தமிழ்நாடு கேரளான்னு பிரிக்கல, ஒண்ணுமே கிடையாது சார். ஒன்றும் இல்லை சார், நத்திங். ஆகையினால இதை சிம்பிளா இதை பண்ணி கொடுத்துட்டா போதும். என்னன்னா இப்ப நம்ம குமார் சார் வந்து அந்த தரம் சரியில்லை, அறிவியல் பூர்வமா இல்ல, ஆதாரங்கள் குறைவு சார். நீங்க அப்படி இந்த சொல் ஒன்னொன்னுக்கும் என்ன விளக்கம் கொடுத்துருக்கீங்க? இதெல்லாம் மேலோட்டமா நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரி ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்தை பற்றி எழுதுறதா இருந்தால் கொரி போடுவான்னு சொல்லுவாங்க, கொஸ்டின் மார்க் போடுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் சயின்டிஃபிக் இல்லை, இதில் போதிய அவதாரம் இல்லை, இதில் கான்கிரீட்னஸ் இல்லை, மோர் அக்யூரசி இல்லை
இப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் மோர் அக்யூரசி இல்லை, வாட் 1 2 3 4 சரி என்ற தெளிவான விவரங்களை எதுவும் கொடுக்கவில்லை. ரைட்டு சார். மனு சார், குமார் சொன்ன விளக்கத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? ரெண்டாவது, நம்ம புரட்சி கவிதாசன் அழகாக இன்னொரு விஷயத்தை கூட சொன்னார். நாங்கள் வந்து அந்த விளக்கை தூண்டி விடுறோம் அப்படின்னு சொன்னார். அரசியல் ரீதியாக கொஞ்சம் பேசலாம். விளக்கை தூண்டி விடல, ஒட்டுமொத்தமாக ஒன்று எரிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. விளக்கை தூண்டுறது வெளிச்சத்துக்கு, ஒன்று தூண்டி விடுறது அதை ஒட்டுமொத்தமாக எரித்து அழிச்சிடணுங்கிறதுக்கு. தமிழ்நாடு ஒன்றிய அரசோடு அதனுடைய நிகழ்காலத்திற்காகவும் போராட வேண்டியிருக்கிறது, கடந்த காலத்திற்காகவும் போராட வேண்டியிருக்கிறது, எதிர்காலத்திற்காகவும் போராட வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு துயரம் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்காகவும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் தன்னுடைய அரசியல் எதிரியாக, பண்பாட்டு எதிரியாக, வரலாற்று எதிரியாக ஒன்றிய அரசு, அதை சார்ந்திருக்கக்கூடிய வரலாற்று தத்துவ ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள் எல்லோருமே இன்றைக்கு ஒருமுகமாக தமிழ்நாட்டை எதிர்த்து நிற்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய அடையாளம். சரி, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு முடிவுகள் போதுமானதாக இல்லை, தெளிவாக இல்லை அப்படின்னா, ஆதிச்சநல்லூர் ஆய்வு முடிவுகளை இந்திய தொல்லியல் துறை எதற்காக 100 வருடங்கள் அவங்க வந்துட்டு அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை, 2004 கொடுத்த அறிக்கை வந்து ஏன் இன்றைக்கு வரைக்கும் வெளியிடப்படவில்லைங்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்குறோம். அதுக்கெல்லாம் ஒரு காலக்கெடுவே கிடையாதா? இன்னொரு 200 வருஷம் கழித்து தான் அதை பரிசீலனை பண்ணி போதுமான ஆய்வுகளை எடுப்பீங்களா? அப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றிய அரசு என்ன செஞ்சுது? அதாவது நாங்கள் வந்து தமிழோட தொன்மையெல்லாம் வந்து நாங்கள் எதுக்கலை, நாங்கள் கொண்டாடுறோன்னு சொல்கிறவங்க எதற்காக 2015 நடந்த அந்த ஆய்வுகளில் 2 கட்ட ஆய்வுகள் முடிஞ்சோன்னே அவர் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒருத்தர் கொண்டு வர்றாங்க இங்கே, ராமகிருஷ்ணன் ஒருத்தர். அவர் ஒரு 2 குழியை மட்டும் தோண்டிட்டு இதை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுதான் வந்து உண்மையான ஆதாரங்களை தேடுகிற முறை இல்லையா? இந்திய தொல்லியல் துறை எப்படி உண்மையான ஆதாரங்களை தேடுது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதாவது தமிழ்நாட்டில் நடந்த எந்த ஆய்வு முடிவையும் வெளியிட மாட்டீங்க, ஆய்வுகள் நடந்தாலும் அதை தொடர மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது காட்டக்கூடிய உண்மைகளும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு, அதாவது அதற்கு முன்னையே திமுக தலைவர் தான் இந்த பிரச்சனையை எந்த இடத்திலும் வந்து பின்னுக்கு போய்விடாமல் அதை ஒரு அரசியல் போராட்டமாக முன்னெடுத்து சென்றார். அதற்கு பிறகு எங்கள் ஆட்சி வந்தது, நாங்களே வந்து தமிழ்நாடு அரசே அதற்கான தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொள்கிறோம். உலகத்தின் பல மிக முக்கியமான ஆய்வகங்களில் அதற்கான முடிவுகளை பெற்று கொடுக்குறோம். வந்துட்டு நீங்கள் ஆதாரபூர்வமாக மறுங்க, இல்லை நீங்கள் ஒரு தொல்லியல் ஆய்வுக்கு உட்படுத்துங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய துறை தானே இது, ஏன் வெறும் கொறி போட்டு அனுப்புறீங்க நீங்கள்? இல்லை இவங்க பண்ணி அனுப்பிச்சது சரியில்லை, நாங்கள் உலகத்தின் இந்த ஆய்வகங்களுக்கு எல்லாம் இதை அனுப்புகிறோம், இதை விட நம்பகத்தன்மை வாய்ந்ததுக்கெல்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னு கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னா, நீங்கள் இதுக்கு மேலே போனீங்கன்னா இப்போ வந்து கிமு 6000 இருக்குது, கிமு 10,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதில் வந்து எதுவுமே கற்பனை கிடையாது. அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பிரச்சனை ஒன்று தான், இது தமிழ்நாடு, அது மட்டும்தான். தமிழ்நாடு மட்டும் இல்லை சார் இருங்க, தமிழ்நாடுங்கிறது மட்டும் இல்லை சார், இது ஒரு நீண்ட போராட்டம். ஆரிய நாகரிகம் தான் உயர்ந்தது, தொன்மையானது. இப்போ சரஸ்வதி நதின்னு ஒன்று இருக்குதுன்னு பேசிட்டே இருக்காங்க. சரஸ்வதி நதி இருந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அறிவியல் பூர்வமான சான்று இருக்குது. ஒரு கற்பனை புராண நதியே இருந்ததுன்னு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இவர், அதாவது வேறு யார் வேணாலும் அறிவியலை பற்றி பேசலாம், பாஜக பேசக்கூடாது, பாஜக சேர்ந்த எந்த அமைப்பும் பேசக்கூடாது. இந்த உலகத்திலேயே அத்தனை அறிவியலுக்கும் புறம்பான ஒரு அரசாங்கம். அறிவியலுக்கு புறம்பான ஒரு அரசாங்கம் முற்றிலுமாக இருக்கும் என்றால் குமரியாறு கற்பனை என்றால் சரஸ்வதியாறு கற்பனை. கொஞ்சம் அடங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. உலகத்திலேயே அறிவியலுக்கு புறம்பான ஒரு அரசாங்கம் இருக்கும் என்றால் அது இன்றைய அரசாங்கம் தான். இதை நான் கற்பனையாக சொல்லலை. எந்தெந்த விதமான ஆய்வுகளுக்கு இவங்க பணம் ஒதுக்குறாங்க, எந்தெந்த ஆய்வுகளை இவங்க புறக்கணிக்கிறாங்க, இதை பற்றி நம்ம ஒரு பெரிய விவாதமே நடத்தலாம். இந்த 10-11 வருஷத்தில் இவங்க பண்ணியிருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் வந்து தமிழினுடைய தொன்மை, தமிழினுடைய வந்து பெருமைகளுக்கு நம்மக்கிட்ட இலக்கிய சான்றுகள் தான் இருந்தது. அப்போ அதை கூட இவர்கள் வந்து டிஸ்பியூட் பண்ணாங்க பல இடங்களில். இதெல்லாம் புலவர்கள் எழுதின ஏதோ ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சங்க இலக்கியம் காட்டக்கூடிய அனைத்து வரலாற்று சான்றுகளுமே இன்றைக்கு அதனுடைய கட்டிடக்கலை, பயன்படுத்தப்பட்ட பொருள்கள், இவையெல்லாம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய உலகமே விடை தேடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இது தமிழ்நாட்டோட பிரச்சனை இல்லை சார். சிந்து சமவெளி நாகரிகம் உலகத்தின் தொன்மையான நாகரிகம்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்றைக்கி பெரிய வரலாற்று கேள்வி, சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள்லாம் எங்கே போனாங்க? அவ்வளவு பேர் வந்து ஒரு பெரிய பண்பாடே வந்துட்டு அங்கேருந்து வெளியேறி எங்கே போனதுங்கிற கேள்வியை தேடுறப்போ, அதே காலகட்டம் அப்புறம் கங்கை சமவெளி நாகரிகம், அதன் தொடர்ச்சியாக சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள், முக்கியமாக பிராமி எழுத்துக்கள்,
அதற்கு இணையான எழுத்து கீறல்கள் இங்கு வந்து பார்த்திங்கன்னா கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இன்னும் பல இடங்களில் ஆய்ச்சனவில் கண்டுபிடிக்கப்பட்ட பானைகளில் அவை எழுதப்பட்டிருக்கின்றன. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் கூட 2 விதமாக சொல்கிறாங்க. பானைகளை வந்து அந்த எழுத்து வழி வர்றப்போ அது வந்து அது செய்யப்படுகிற போதே எழுதப்பட்ட எழுத்துக்களா, அல்லது அது செய்து மண்பானையாக அது உருக்கி மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்த பிறகு எழுதப்பட்ட எழுத்துக்களா என்கிற போது ஒரு ஆச்சரியமான உண்மை அதில் காண கிடைக்கிறது. என்னவென்றால் அந்த எழுத்துக்களில் வெவ்வேறு விதமான எழுத்துக்கள் இருக்கின்றன. அப்படின்னா பரவலாக கல்வி பெற்ற ஒரு சமூகம் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே இங்கு இருந்திருக்கிறது. அதனுடைய விளையாட்டுப் பொருட்கள் நிலை பெற்று வாழக்கூடிய சமூகங்கள், அவங்களுக்கு தான் உழைப்பு, ஓய்வு என்கிற விளையாட்டு என்கிற அடுக்குகள் அங்கே இருக்கும். அப்படி இருக்கிற போது ஒரு நாகரிகம், நிலையாக தங்கி வாழக்கூடிய ஒரு நாகரிகம் இது இருந்தபோது ஆரிய நாகரிகம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் என்னவாக இருந்தது என்பதை அவர்கள் வரலாற்று ரீதியாக நிரூபிக்கட்டும். நான் ஒன்று சொல்கிறேன். இல்லை, இப்போ குமார் கேட்டது அப்படிங்கிறது அவங்க கேட்கறது ஆதாரங்களை தானே கேட்குறாங்க. ஆதாரங்கள் கேட்குறாங்க, அதை கொடுத்துட்டு போகல சார். இதுக்குள்ள நீங்க ஏன் அரசியலை பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு. என்ன கேட்குறேன்னா, அரசியலை நாங்கள் பண்ணல, அவங்க பண்ணுறாங்க. அதாவது இந்த இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கரிம வேதியியல் ஆய்வுகளை இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி கொண்டு கொடுத்தோமா? எனக்கு புரியலை வந்து சொல்றது வந்துட்டு அறிவாலயத்தில் போய் பண்ணிட்டு ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோமா சார்? அதாவது ஒன்று நிமிஷம் சார், இதுக்கு பின்னாடி இந்த முதல் 2 கட்ட ஆய்வுகளில் எடுக்கப்பட்ட பொருட்களே வந்து மிக முக்கியமான ஆய்வு செய்யப்பட்டு அவன் சர்டிஃபை பண்ணியிருக்கான். இப்போ இரும்பின் காலத்தை பற்றி பேசணும். அது வந்து இந்திய ஆய்வு நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் மிக தொன்மையான இரும்பு நாகரிகம் இருந்தது, 5500-300 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை சர்டிஃபை பண்ணி கொண்டு வந்ததை முதலமைச்சர் இங்கே சொல்கிறார். நீங்கள் என்னமோ நாங்கள் ஒரு கட்சி அறிக்கை தயாரித்த மாதிரி அதை சொன்ன மாதிரி அரசியல் அது இதுன்னு பேசினா, அரசியல் செய்வது என்பது பாஜக, இந்திய தொல்லியல் துறை, அவங்க தொடர்ச்சியாக தமிழ்நாடு சார்ந்த எல்லா ஆய்வுகளையும் முடக்கிறாங்க, எல்லா ஆய்வுகளையும் மறைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவர்களுடைய கல்ச்சுரல் ஈகோ. ஆரியம் உயர்ந்தது, ஆரியத்தின் அடிப்படையில் ஒரு ஒட்டுமொத்த இந்திய பண்பாடு, அந்த ஒற்றை இந்தியாவை உருவாக்குவதற்கு அவர்கள் உருவாக்குகிற அந்த பண்பாட்டு வரலாற்று புரட்டு கட்டுக்கதைகள் தேவையாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் கட்டுகிற இந்தியா என்பது அது அவர்களுடைய இந்தியா, தென்னிந்தியா காட்டுகிற இந்தியா என்பது அது தென்னிந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலக மானுட வரலாற்றை இன்றைக்கு, அதாவது நீங்கள் இது வெறுமனே வந்து நான் ஒன்று சொல்கிறேன் சார், நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது இருக்கக்கூடிய வரலாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. இது உலக வரலாறு, உலக பண்பாட்டு நாகரிகங்கள் எங்கு பிறந்தனுங்கிற போது இது இந்திய கண்டத்தில் இருக்கக்கூடிய வரலாறு மட்டுமல்ல, ஐரோப்பிய கண்டத்தினுடைய வரலாற்று தொன்மைகள் தொடர்பான விஷயங்களும் இன்றைக்கு விவாதத்திற்குள்ளாகி இருக்கிறது. அப்படி பார்க்கிறப்போ ஒரு மானுட கூட வரலாறு சம்பந்தமான ஆய்வு இது. பிஜேபி பண்ற சில்லற அரசியலுக்கானது இது கிடையாது. ஒட்டுமொத்த மானுட வரலாறு எங்கிருந்து தொடங்குகிறது, அது உலகளாக எப்படி பரவி இருக்கிறது, இன்னும் பதில் கிடைக்காத கேள்விகளுக்கு இன்றைக்கு கீழடி பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கீழடி விவகாரத்துல பாஜக செய்யறது அரசியல் தான் அப்படிங்கிறது தான் திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இல்ல, அவர் சில்லறை அரசியல்னு சொன்னாரு, நீங்க பண்றது என்ன கரன்சி அரசியலா? அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. திருப்பி அனுப்புறீங்க, நீட்டுக்கு ஒரு பில்ல போட்டாலும் அதையும் திருப்பி அனுப்புறீங்க. நோக்கம் என்ன? இல்ல, நான் கேள்விக்கு பதில் சொல்றேன். அதாவது நான் பேசிடுறேங்க. அதாவது சொல்லுங்க, நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல தான் நானும் படிச்சேன். இத கேளுங்க. நீங்க படிச்சதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல சார். பள்ளிக்கூடத்துல தான் நானும் படிச்சேன். நீங்க படிச்சதுக்கான எந்த வரலாற்று ஏங்க எந்த வரலாற்று சான்று இல்ல? அமைதியா கேளுங்க, கேட்டு பேசுங்க. நான் என்ன பேசுறேன்னு கேட்டு பேசுங்க. நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல நாங்க கண்டிப்பா படிச்சோம். எங்க பள்ளிக்கூடம் இந்திய வரலாறு சாரி இந்திய வரலாறு. ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது இந்திய வரலாறு அப்படின்னு நான் படிச்ச வரலாற்றில் அவர் தான் அதுதான் படிச்சிருப்பார். அந்த வரலாற்றில் முதல்ல சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கடுத்தாப்புல திராவிட நாகரிகம், ஆரிய நாகரிகம், அப்புறம் இந்திய பண்பாடு, இப்படி தான் படிச்சிருக்கோம். யாரையும் டாமினேட் பண்ணல, எந்த உண்மையும் மறைக்கல. இப்படி தான் வரலாறு இருக்குது இன்னைக்கு வரைக்கும். முதல்ல சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்து ஆரிய நாகரிகம், அடுத்து திராவிட நாகரிகம், அடுத்து இந்திய பண்பாடுன்னு தான் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகம் தான் திராவிட நாகரிகம், தமிழர் நாகரிகம் அப்படிங்கிறக்கான தொடர்ச்சியை இப்போ உலகம் உணர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆய்வாளர்கள் வெளிக்கொண்டு வர்றாங்க. நீங்கள் கூட பிராமின்னு சொன்னீங்க, நாங்கள்லாம் தமிழின்னு தான் சொல்கிறோம். பிராமிங்கிறதே வந்து ஆரிய பண்பாட்டு வார்த்தை தான். நாங்கள் அதை கூட தவிர்த்து தமிழின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் உங்களை விட தமிழர் பண்பாட்டில் நாகரிகத்தில் தமிழர் பண்பாடு தான் இந்திய பண்பாடுங்கிறேன்.
தமிழர் நாகரிகம் தான் இந்திய நாகரிகங்கிற, தமிழருடைய கலாச்சாரம் தான் இந்திய கலாச்சாரங்கிற. நீங்க ஏன் திரும்ப திரும்ப வேத காலம் அது இதுன்னு முடிச்சு போடுறீங்க? அதே மாதிரி நம்ம சொல்லி முடிச்சிடறேன் சார். அதாவது ஆரிய நாகரிகம் நம்ம படிக்கும் போது வரலாற்றில் அப்படிதான் இருக்கு. ஆரிய நாகரிகம் கிராம நாகரிகம், அவர்கள் குதிரையை பயன்படுத்தினார்கள். திராவிட நாகரிகம் நகர நாகரிகம், இங்கே எருதுகளை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு இதெல்லாம் உண்மை இருக்குது. இப்போ வரலாற்றில் இருக்கு. யாரும் யாரையும் மறைக்கல, யாரும் யாரையும் வந்துட்டு பூனை கண்ண முடிக்கிட்டா உலகம் இருண்டு போனதாக நீங்க சொல்லாதீங்க. என்ன சொல்ல அப்படியே இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற இந்த கீழடி விவகாரத்துல பாஜக அரசியல் பண்ணுதா இல்லையா அதை தான் கேக்குறாங்க. அதுக்கு வாங்க நேரம் சார். இதுல அரசியலே பண்ணல சார். மேலும் சிறப்பா ஒரு சர்வதேச தரத்துக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கை தமிழர் நாகரிகத்தை உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய அறிக்கை துல்லியமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் அப்புறம் ஏன் சார் அந்த ஆய்வை இடையில நிறுத்தினீங்க? சார் உங்களுக்கு அப்படி உலகத்துல தமிழ் பெருமையை நிறுவனம்னா 2014 ஏன் அந்த ஆய்வை ஸ்டாப் பண்ணீங்க? உங்க தொல்லியல் துறை தான ஸ்டாப் பண்ணிச்சு சார். நீங்க அது திரும்ப திரும்ப நீங்க வந்து சீப்போ பதில் சொல்லுங்க. இது வந்து நாங்க கொடுத்த அறிக்கை. இந்திய அரசு 2014 நீங்க ஸ்டாப் பண்ணீங்க. நிப்பாட்டல. இந்தியா முழுவதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்க. இந்தியா முழுவதும் தொல்லியல் அகழ்வாய்வு நடந்துகிட்டு இருக்கு. ஏன் பூம்புகாருக்குள்ள துவாரகை புதைந்ததை போல துவாரகை புதைந்ததை போல காவிரி பூம்பட்டினத்துல 45 கிலோமீட்டருக்கு நகர நாகரிகம் இருக்கிறது, கட்டுமானங்கள் இருக்கிறது. ஏன் அதை பத்தி கவலைப்படல சொல்லுங்க. அந்த ஆய்வு 2014 ஆய்வாளர்கள் ஒரு சின்ன கேள்விக்கு பதில் இல்லாம 45 கிலோமீட்டர் சுற்றளவுல மிகப்பெரிய கட்டுமானங்கள் இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஏன் அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒன்றிய அரசு ஸ்டாப் பண்ணிச்சு. தமிழ்நாட்டுடைய தொன்மை 10000 ஆண்டுகளுக்கு மேல போகுது. ஏன்னா உங்களுடைய பச்சையான தமிழர் வெறுப்பு திரும்ப திரும்ப 2014 அதுக்காக தான் கீழடி ஆய்வை நிறுத்தினீங்க. மத்திய அரசு நிறுவனங்களை தமிழர் நாகரிகம் உயர்ந்து விடக்கூடாது, தமிழர் நாகரிகம் மேலே செல்லக்கூடாது என்பதற்காக அந்த ஆய்வை நிறுத்தி ஈடியை பாத்தீங்கன்னா கூலி படம்பீங்க. சரி, ஓகே, டாபிக்க மாத்தி வேற பக்கம் போவோம். புரட்சி கவிதாசன், இன்னைக்கு விவாதம் தொடர்பா நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி வச்சிருக்கோம். என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு தொடர்ந்து விவாதிக்கலாம். கீழடியில் நடந்த முதல் 2ஆம் கட்ட அகழ்வாய்வு அறிக்கையில் திருத்தங்கள் தேவை என கூறி ஒன்றிய அரசு அதை திருப்பி அனுப்பியிருக்கிறது. அப்படிங்கிறது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். வெளியீட்டை தாமதப்படுத்த அப்படின்னு சொல்லி 15% பேரும், சான்றுகளை உறுதிப்படுத்த அப்படின்னு சொல்லி 7% பேரும், வரலாற்றை மறைக்கும் முயற்சி அப்படின்னு சொல்லி 58% பேரும், கீழடி புகழ் பெறுவதை தடுக்க அப்படின்னு சொல்லி 20% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. வரலாற்றை மறைக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லி சொல்றது தான் 58% பேர். ஓகே ஓகே, அரசு சார் இதை எப்படி எடுக்கிறது? இது வந்து வரலாற்றை மறைக்கக்கூடிய முயற்சி தானா இது? நிச்சயமாக. அதாவது இப்போ இதுக்கு வந்து இப்போ இந்தியாவில் தொல்பொருள் ஆய்வுத்துறை சார்ந்த ஒரு வரலாறு, அதை பேசுவது, அதை குறித்து எழுதுவது அப்படின்னு ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதில் ரொம்ப மிக மிக முக்கியமானது நமக்கு வந்து தொல்பழங்காலம் அப்படிங்கிறதுக்கான தரவுகள், அப்படி மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள், அது சம்பந்தப்பட்ட அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள், இரும்புகள், இவைகளையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் என்பது தென்னிந்திய பகுதி, இந்த தென்னாட்டு பகுதி தான். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாகரிகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்களுடைய கருத்துப்படி இன்றைய தமிழ் மொழியின் முந்தைய வடிவமான ஒரு மொழியை பேசிய மக்கள் வாழ்ந்த இடம் சிந்து சமவெளி என்று உறுதிப்படுத்துகிறார்கள். 2. மூணாவது, அண்மையில் இந்த இரும்பு தொன்மையை பற்றி செய்த அகழ்வாய்வில் 5350 ஆண்டுகளுக்கு முன்பு உலகிலேயே இவ்வளவு பழமையான இரும்பு பயன்படுத்தியவர்கள் இல்லை என்பது பற்றி அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளாக சொல்லியிருக்கிறார்கள். 4வது, ரொம்ப முக்கியமான ஒரு துறை, நம்முடைய மொழியில் சிந்து சமவெளியில் ஏற்பட்ட குறியீடுகள், அந்த குறியீடுகளை சார்ந்து வந்த பல்வேறு விதமான கிறுக்கல்கள், அது சார்ந்து உருவான தமிழி என்று சொல்லக்கூடிய, முன்னர் அது தமிழ் பிராமி என்று சொன்னார்கள், அதற்கு இப்போது தமிழி என்ற பெயர் கொடுக்கிறோம். அந்த தமிழி எழுத்துக்கள், அந்த தமிழி எழுத்துக்களிலிருந்து உருவான வட்டெழுத்துக்கள், அது கிபி முதல் நூற்றாண்டிலிருந்து 2ஆம் நூற்றாண்டு காலங்களில் அந்த வட்டெழுத்து மரபிலிருந்து வளர்ச்சி அடைந்த 9ஆம் நூற்றாண்டிலான நாம் இன்றைக்கு எழுதுகிற எழுத்து மரபு,
இப்படி ஒரு தொடர்ச்சியான எழுத்து மரபு உள்ள ஒரே மொழி, ஒரே பகுதி இந்தியாவில் இந்த பகுதி மட்டும்தான். இதில் என்ன வரலாற்று உண்மை இருக்குதுன்னு சொன்னால், ஒரு மொழியை எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் எவ்வளவு அறிவு ரீதியாக வளர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த வளர்ச்சி அடைந்து பதிவு செய்கிற மரபு இதில் இந்த சமூகத்திற்கு எப்படியெல்லாம் உருவாகி வந்திருக்கிறது, அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது. நான் இவர்களை கேட்கிறேன், சமஸ்கிருத மொழியில் இப்படி ஒரு எழுத்து மரபு இருக்கிறதா? சமஸ்கிருத மொழி என்பது ஒரு தேசிய இனத்திற்குரிய மொழியா? சமஸ்கிருதம் பேசுகிறவர்கள் ஒரு செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலப்பகுதியில் ஒரு இடத்தில் வாழ்ந்தவர்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இதுவெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு குடியேறிகளாக வந்தேரிகளாக வந்த ஒரு பண்பாட்டு மரபு. அது தப்பு இல்லை. ஒரு வந்தேரிகளாக குடியேறிகளாக வர்றது ஒரு மோசமான விஷயம் இல்லை. உலகம் முழுக்கும் அப்படி தான் நடக்கும். ஆனால் இந்திய மண்ணில் இந்த சமஸ்கிருத வேத சனாதன மரபு சார்ந்தவர்கள் வந்தேரிகள் தான். அப்படி வந்தேரிய மரபில் இதெல்லாம் இல்லை எதுவுமே. ஆனால் நமக்கு எல்லாம் இருக்குது. நாம் ஒரு தேசிய இனம். சரி, நமக்கு தொன்மையான பழமொழி இருக்குது, எழுத்து வடிவம் இருக்குது, தொன்மையான வாழ்முறை இருக்குது. அதை வெளிப்படுத்துகிறது ஆதிச்சநல்லூர், அதை வெளிப்படுத்துகிறது கொடுமணல், அதை வெளிப்படுத்துகிறது கீழடி. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அகழ்வாயு தரவுகள் உங்களுடைய இந்த வேதகால ஆராய்ச்சியிலோ அல்லது சமஸ்கிருத மரபு சார்ந்த ஆராய்ச்சியிலோ ஏதாச்சும் இருக்குன்னா சொல்லுங்கள். அப்போது அதில் இல்லாமல் இருப்பதும் நம்மிடம் இவை வளமாக இருப்பதும் தான் இங்கு சிக்கல். அந்த சிக்கலை அவர்கள் சீரணித்து கொள்ள தயாராக இல்லை. அதற்கு என்னென்ன அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால், இந்திய தொல்லியல் துறை அவர்களுடைய அதிகாரத்தில் செயல்படுவதனால் இப்படியான செய்திகளை எல்லாம் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய ரவிக்குமார் சொன்னதைப் போல ஒரு இந்திய பண்பாட்டு முரண், புரட்சி, இது சார்ந்த செயல்பாடு தான். இது இன்னைக்கு உள்ளதில்லை. இது ஏறக்குறைய 1500-2000 ஆண்டுகளுடைய வரலாறு. அதனுடைய இன்றைய வடிவம் இது. அதை அப்படி புரிஞ்சு கொள்ளணும். நன்றி சார். ரவிக்குமார் சார், இப்போ புரட்சி கவிதாசன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் இல்லையா? நாங்கள் இந்த கீழடியை இந்த ஆய்வறிக்கையை உலக தரத்துக்கு கொண்டு போகணும், அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கூடுதல் தகவல்களை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, மேம்படுத்தணும். அவங்க 5 ரீசன் சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்த கடிதத்தில். அதில் அவங்க அந்த மண் அடுக்கு சொல்லும், அந்த மண் அடுக்குடைய காலத்தை சொல்லணும். அதில் குறிப்பாக நான் சொன்னது 3ஆம் நூற்றாண்டுங்கிறதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறீங்க. 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 5ஆம் நூற்றாண்டு, கிமு 8லேருந்து 5ன்னு ஒரு காலகட்டத்தை சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 பீரியடை சொல்கிறீங்க. அதெல்லாம் இன்னும் கான்க்ரீட்டாக நீங்கள் டிஃபைன் பண்ணணும். எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இதை வச்சு பார்க்கும்போது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னே அங்கே அது மாதிரியான ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருந்ததுக்கான ஆதாரம் இல்லைன்னு நாங்கள் கருதுகிறோம். அப்படின்னா இந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு மேலே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்குள்ளார ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்குறாங்க. இது முழுக்க முழுக்க தமிழ் தொன்மையை ஒழிச்சு கட்டுற அல்லது மறைக்கிற ஒரு முயற்சி தானே தவிர அதை நல்ல கான்க்ரீட்டாக பண்ணுறதுக்கான முயற்சி கிடையாது. ஏன்னா நம்ம சொல்லும் போது யாரும் ஒரு அசம்ஷனில் சொல்லப்படுறதில்லை. இதெல்லாம் ரொம்ப இந்த ஏஎம்எஸ் டேட்டிங்கிறது அதுவும் இந்த இந்தியாவிலே இல்லை, அமெரிக்காவில் லேபுக்கு அனுப்பி அங்கேருந்து அது டேட் பண்ணப்படுது. இங்கேருந்து ஒரு அனுப்பணுன்னா இந்திய அரசுடைய ஒப்புதல் பெற்று தான் அதை அனுப்ப முடியும். ஏன்னா எந்த ஒரு கரிம பொருளையும் அது மாதிரி ஆய்வகங்களுக்கு அனுப்ப முடியாது வேறு இந்திய அரசோடைய அனுமதி இல்லாமல். அப்போது இங்கேருந்து நம்ம அங்கே அனுமதி பெற்று தான் அந்த லேபுக்கு போய் அங்கேருந்து அவங்க டேட் கொடுக்குறாங்க. அது துல்லியமான காலக்கணிப்பு முறை இன்றைக்கு உலகம் முழுக்க அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற முறை. அதன் அடிப்படையில் தான் அந்த காலம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அதை இவங்க நாங்கள் இன்னும் கான்கிரீட்டாக கொடுங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்காக இல்லை, இதை ஒழித்து கட்டுவதற்காக தான். இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்தோட அதனுடைய தொன்மை பற்றி சொன்ன போது உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிந்து சமவெளி குறியீடுகளில் குதிரை இருந்ததுன்னு ஒரு திரிப்பு பண்ண பார்த்தாங்க. அது அஸ்கோ பொர்பாலா போன்ற பல பேராலும் மறுக்கப்பட்டது. இன்றைக்கு உலக அளவில் அது நிராகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நாங்கள் இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டை நாங்கள் படிக்க முயற்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்து இப்போ ஒரு கட்டுரைகள் அது மாதிரி அங்கங்கே பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா
அது வந்து அதோட நேராக சமஸ்கிருதத்தோட அந்த சித்திர எழுத்துகளுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குது, நாங்கள் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கட்டுக்கதைகள் உருவாக்கப்படுகிறது. இது எப்பயுமே அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தமிழி எழுத்துக்களுடைய தொன்மையை அவங்களால மறுக்க முடியலன்னா உடனே அதுக்கு தான் அகஸ்திய புராணம் வந்து கொண்டு வரப்படுகிறது. அதையும் நாங்கள் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த தந்திரத்தை அவர்கள் கொண்டு வருவார்கள். தொடர்ச்சியாக இதை நாம் இல்ல அவர் முதல்ல சொன்ன முற்பகுதியில் சொன்னது எல்லாமே உண்மைதான். நம்ம ரவிக்குமார் அவர்கள் அது எதுக்காக கேட்குறாருங்கிறது வரைக்கும் அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெத்தடில் சில பகுதிகளை சேர்க்குறாரு. அது அரசியல் காரணத்துக்காக. அதை இது மாதிரி பேசுகிறதுனால தான் அதிலே சொல்லியிருக்காங்க, அறிவியல் பூர்வமாக இல்லாமல் அரசியல் ரீதியாக இருக்கிறது, அதை தவிர்க்கணுங்கிறது அந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க. ஆகையினால வட இந்தியா, தென்னிந்தியா, தமிழகம் இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்குங்கிறத நாம் நினைக்கல. அதில் நமக்கு இந்த வித்தியாசமான ஒப்பீனியன்லாம் அதனால தான் பிறக்குது. அதை மறந்துட்டு நாம் எல்லாம் இந்தியர்கள், இந்த நாட்டில் எந்த மூலை முடுக்கல எந்த பெருமைகள் கிடைத்தாலும் இந்தியாவுக்கு கிடைக்கிற பெருமை என்று நினைத்தால் இந்த விதர்ப்பமே கிடையாது, எல்லாமே நடந்துவிடும். மத்திய அரசோட அனுசரணையா போய் எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். பூரா விதர்ப்பத்துல பேசி நம்மளை நாமளே சிந்து செம்மொழியில் வாழ்ந்தவனோ கீழடியில் வாழ்ந்தவனோ நாம் எல்லோரும் இந்தியர்கள் அப்படின்னு அந்த பானையில் எழுதி வச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை சார். நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா ஏற்றுக்கிறோம். அதில் அப்படி இல்லை, அதுதான் இப்போ பிரச்சனையே. சரிங்களா? அது கீழடியில் இருந்தவன் எந்த பானையிலுமே ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே தேர்தல் சார் அதில். அதனால குமார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு போய் இந்த கால எந்திரத்துலேருந்து போய் அவர் பேசணும்னா அது ஓகே. அவர் இந்த காலத்திலிருந்து அந்த காலத்தை பேசக்கூடாது. அந்த காலத்தில் இருக்கவன் என்ன சொல்லியிருக்கானோ அதுதான் கேட்கணும். அப்புறம் நம்பகமான ஆய்வுன்றாங்க. அமெரிக்கா சொன்னால் ஒரு போரையே நிறுத்துறாரு பிரதமர். அமெரிக்கா ஆய்வகத்தை சொன்ன ஒரு முடிவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன சார் நியாயம் இது சொல்லுங்கள்? ஒரு அமெரிக்கா ஒரு போரை நிறுத்துற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, நம்பகத்தன்மையோடு இருக்குது. இந்தியா நடத்துகிற போரை இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்களா? அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னா நாக்பூரில் இருக்கக்கூடிய RSS அலுவலகத்துக்கு இந்த ஆய்வு முடிவுகளை எல்லாம் அனுப்பி அங்கே இருக்கவங்க ஆய்வு பண்ணி இதை ஏற்றுக்கிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம் வரலாற்றை. ஏன்னா இப்போ இந்தியா வரலாற்று அங்கேருந்து தான் முடிவு பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே கல்ச்சரல் லேப் எதுன்னா RSS இருக்கக்கூடிய அந்த நாக்பூரில் இருக்கக்கூடிய RSS ஆஃபீஸ் தான். அதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய கல்ச்சரல் லேப். நம்ம அங்கே போய் அவங்கள்ட்ட கொடுப்போம் அந்த ஆய்வுகள்லாம், அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்குவோம். மற்றபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆய்வகங்கள், வெளிநாட்டில் இருக்க ஆய்வகங்கள், எத்தனையோ ஆய்வு முறைகள், அதெல்லாம் இவங்க நம்பகத்தன்மைன்னா நீங்கள் சொல்கிற நம்பகத்தன்மை என்னன்னு தான் கேட்குறோம். எங்கே ஆய்வு பண்ணால் ஏற்றுப்பீங்க, என்ன மெத்தடாலஜியை யூஸ் பண்ணால் ஏற்றுப்பீங்க? இப்போ இவங்க பண்ண ஆய்வு முறையில் நீங்கள் கண்டறிந்த குறைபாடு என்ன, இதை தான் நாங்கள் கேட்குறோம். அதை வெளிப்படையாக சொல்லுங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா இருந்தால் தானே சொல்கிறதுக்கு, இருந்தால் நோக்கம் வேறு, அதுக்கு ஏதாவது ஒரு சார்ஜ் ஆப்பு நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வு தொடரக்கூடாது, இந்த முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழித்து கட்டப்பட வேண்டும்ங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அவங்க லேபில் அவங்க ஒரு கல்ச்சரல் இந்தியா உருவாக்கி வச்சுருக்காங்க, ஹிஸ்ட்ரியை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க. அதுக்கு தான் புதிய கல்விக் கொள்கை, அதுக்கு தான் எல்லா விஷயங்களும், அதுக்கு தான். நன்றி நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.